வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நான் வழங்குவதில்லை. இதில் சொல்லப்படும் கருத்துக்கள் அனைத்தும் கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கான நிப்டிக்கான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நமக்கு எந்த இடத்துல ஆக்ட் ஆகும், R1 R2 S1 S2 எந்த இடத்துல ஆக்ட் ஆகும் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கு கொடுத்துருந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம உங்களுக்கு ஒன்று சொல்லியிருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம கொடுத்துருந்த சப்போர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா R1 அப்படிங்கிறது 22,300 அப்படிங்கிறதுல நமக்கு இன்றைக்கி நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ 22,300 தான் மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன். 22,300க்கு மேலே தான் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா தெரியும், 22,300 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகி அப்படியே வந்து மார்க்கெட் மேலே சஸ்டெயின் ஆகாமல் மார்க்கெட் வந்து கீழே வந்துச்சு. ஓகேவா, கீழே வந்து திருப்பி மார்க்கெட் வந்து இந்த R1 நம்ம கொடுத்துருந்த R1லேயே மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து திருப்பி வந்து மார்க்கெட்டினுடைய க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ட்ரேடிங் வியூவில் பார்த்தீங்கன்னா 365 ரூபாயும், நம்ம என்எஸ்சியினுடைய சைட்டில் பார்த்தோம்னா 22,335 ரூபா அந்த ரேஞ்சில் க்ளோசிங் நடந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம கொடுத்த இது என்னென்னா, நம்ம வந்து மார்க்கெட்டில் வந்து ஸ்பாட் எந்த இடத்துல நம்ம க்ளோசிங் நடந்திருக்கு, ஸ்பாட்டினுடைய க்ளோசிங் நடந்த இடத்தினுடைய கால் ப்ரீமியம், புட் ப்ரீமியம், இந்த ரெண்டையும் கால்குலேஷன் பண்ணி அதை வந்து நம்ம வந்து மார்க்கெட் ப்ரொஃபைலுடைய சார்ட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு மார்க்கெட் ப்ரொஃபைலில் ப்ரீவியஸாக அந்த லைனில் எப்படி ட்ரேட் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம கொடுக்குற அந்த ப்ரிடிக்ஷனால் நமக்கு வந்து உங்களுக்கு என்ன யூஸ்னால், மார்க்கெட் ப்ரொஃபைலில் வந்து ப்ரீவியஸாக ட்ரேட் எப்படி நடந்திருக்கு, இப்போ நம்ம வந்து உண்மையிலே இது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தானா அப்படிங்கிற நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான R1 R2 S1 S2 அப்படிங்கிறது நமக்கு எதில் ஆக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து இன்றைக்கி மார்க்கெட் நிஃப்டியினுடைய க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 22,335. ஸோ நம்ம எடுத்திருக்கிற ப்ரைஸ் வந்து 22,300 அப்படிங்கிற ப்ரைஸ் தான் எடுத்திருக்கிறோம். ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான் எடுத்திருக்கோம். ஸோ 22,300 உள்ள கால் ப்ரீமியம், புட் ப்ரீமியம், அதை வச்சு தான் நம்ம வந்து இன்றைக்கி நம்ம வந்து பார்க்குறோம். 22,300 அப்படிங்கிற கால் ப்ரீமியம் என்ன க்ளோசிங் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 22,300 அப்படிங்கிற காலுடைய ப்ரீமியம் க்ளோசிங் ப்ரைஸ் வந்து நமக்கு 146 ரூபாயும், புட்டோட ப்ரைஸ் வந்து 92 ரூபாய்க்கும் க்ளோசிங் நடந்திருக்கு. ஓகே, அப்போ நம்ம வந்து மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து நமக்கு ப்ளஸ் ஆச்சு அப்படின்னா 22,300 அப்படிங்கிறதுல நம்ம எடுத்திருக்கோம். அது 142 ரூபாய்க்கு க்ளோசிங் நடந்திருக்கு காலுடைய ப்ரீமியம் வந்து. அப்போ 142 ரூபாய் ப்ளஸ் பண்ணுறதுக்கு பதில் நம்ம 150 ரூபாயை நம்ம வச்சுக்கிறோம். ஸோ அப்படியே 150 ரூபா நம்ம வச்சோன்னா நமக்கு வந்து 22,450 ரூபா நமக்கு வந்து R1 இருக்கும். இதை எடுத்துருந்தேன், இந்த லைனில் வந்து ப்ரீவியஸாக உள்ள லைன், அதை நான் எடுத்துருந்தேன், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஓகே, R1 நாளைக்கான ரெசிஸ்டன்ஸ் 1 அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து 22,450. 2 ப்ரீமியம், அதாவது புட்டோட ப்ரீமியம் வந்து 92 ரூபாய்க்கு க்ளோசிங் நடந்திருக்கு. அப்போ அந்த 92 ரூபா ப்ரீமியத்தை வந்து நம்ம வந்து 142 ப்ளஸ் 92, 146 ப்ளஸ் 92 அப்படிங்கிறது பதில் நம்ம என்னதான் இதை 100 ரூபாயாவும் அதை வந்து 150 ரூபாய் நம்ம ப்ளஸ் பண்ணுறோம். 250 ரூபா நம்ம ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா நாளைக்கான R2 அப்படிங்கிறது வந்து 22,550 ரூபாவில் நமக்கு ஆக்ட் ஆகும். ஓகே, அதே தான் மார்க்கெட் வந்து சப்போர்ட், அதாவது என்னென்னா S1 அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து என்ன அப்படின்னா, ஒரு ப்ரீமியத்தினுடைய க்ளோசிங் வந்து நமக்கு வந்து 100 ரூபாய் எடுத்திருக்கோம். புட் ஆப்ஷனுடைய 92 ரூபாய் நம்ம 100 ரூபாய் எடுத்திருக்கோம். அப்போ 22,300 இன்றைக்கி மார்க்கெட் க்ளோசிங்கு. அப்போ 100 ரூபாங்கிறது புட்டோட ப்ரைஸாக நம்ம எடுத்திருக்கிறதுனால 22,200 அப்படிங்கிறது நமக்கு வந்து S1 இருக்கும். ஓகேவா, S2ங்கிறது வந்து 2 ப்ரீமியத்தை நம்ம வந்து ப்ளஸ் பண்ணி பார்க்குறோம். 250 ரூபா நம்ம வந்து ப்ளஸ் பண்ணி மைனஸ் பண்ணும்போது நமக்கு வந்து எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 22,050 ரூபா அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து S2வாக இருக்கும், சப்போர்ட் 2வாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நாளைக்கு நிஃப்டிக்கான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு. நாளைக்கு நம்ம வந்து நிஃப்டி எங்கே ஓப்பன் ஆகுது, அதோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் மெயினாக பார்க்கணும்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நம்ம கொடுத்துருக்கிற S1 S2 R1 R2 இந்த இடத்துலலாம் மார்க்கெட் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எந்த அளவுக்கு நமக்கு இருக்குது அப்படிங்கிறது பார்த்துக்கணும். மேலே நம்ம போகணும், 22,450, 22,550 இந்த 2 ப்ரைஸ்லேயும் வந்து நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறதுனால அங்கே இருக்கிற ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறது பார்க்கலாம். லோட் ஆகிட்டு இருக்குது. சென்சிபிள் லோட் ஆகுது.
ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இப்போ நம்ம பார்க்குறத விட நீங்கள் வந்து மார்க்கெட்டில் லைவாக பார்க்குறது தான் நமக்கு உபயோகப்படும். ஆனால் இருந்தாலும் இப்போ வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அங்கே எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். மேலே நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் ஒன்று வந்து நமக்கு வந்து 22,450 ரூபா நம்ம அப்படி பார்த்துருந்தோம். ஒரு நிமிஷம் செட்டிங்ஸில் போய் நான் மாற்றிக்கிறேன். சைடில் தான் ப்ரைஸ் தெரியும் நமக்கு, அதனால தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 22,450 ரூபா அப்படிங்கிறது நம்மளுடைய R1 இருந்துச்சு. ஸோ 22,450 உள்ள இதான் 22,450 ரூபா. 22,450 ரூபா நமக்கு R1 மார்க்கெட் மேலே வந்துச்சுன்னா, ஸோ அங்கே உள்ள கால் ப்ரீமியம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 22.62 லட்சமும் 67 லட்சமும், புட் ஆப்ஷனில் வந்து நமக்கு வந்து 5 லட்சமும் இருக்குது. ஸோ இது வந்து ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதே மாதிரி 22,500 அப்படிங்கிற பார்த்தனாலும் கால் சைடில் 82 லட்சமும், புட் சைடில் வந்து 31.4 லட்சமும் இருக்குது. ஓகே, இப்போ நமக்கு வந்து S1 பார்த்தா மேலே R1 R2 பார்த்துட்டோம். S1 S2ங்கிறது நமக்கு எந்த இடத்துல ஆக்ட் ஆகும் அப்படின்னா, S1 வந்து நமக்கு வந்து 22,200 22,50. அப்போ 22,200 22,50 உள்ள இதை பார்க்கணும். 22,200 அப்படிங்கும்போது நமக்கு வந்து 22,200 நல்ல ஒரு சப்போர்ட் தான். ஏன் அப்படின்னா அதில் வந்து ப்ரீவியஸாக உடைய ஒரு சிங்கி இருக்குது, அந்த சிங்கிலோனுடைய கை இருக்குது. ஸோ அது ஒன்று. ரெண்டாவது, மார்க்கெட் வந்து அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நிறைய நாள் ட்ரேட் நடந்திருக்கு. ஸோ அதை நான் ப்ரீவியஸாக நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். ஸோ அதே மாதிரி தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து புட் சைடில் அதிகமாக இருக்குது, 63, கால் சைடில் வந்து 39 இருக்குது. அடுத்து 22,050 பார்த்தோம்னா நமக்கு வந்து 22,50 அப்படிங்கும்போது நமக்கு வந்து 22,50லையும் அதே தான், கால் சைடில் 5 லட்சமும் புட் சைடில் 19 லட்சமும் இருக்குது. 22,000 நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. ஓகே, மார்க்கெட் கீழே வந்துன்னா 22,50 22,000 இந்த ரேஞ்சில் உள்ளது சப்போர்ட் நமக்கு இருக்கும். S1 S2 பார்த்துட்டோம். ஓகே, நாளைக்கான மார்க்கெட்டுக்கான நிஃப்டிக்கான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்துருக்கீங்க. இன்னைக்கு மார்க்கெட் நம்ம கொடுத்துருந்தா R1 தான் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகி மார்க்கெட் வந்து ஃபுல்லாக அப்படியே வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே வந்து ஒரு ½ hour கேண்டில் அப்படியே வந்து நமக்கு வந்து டவுன் ட்ரெண்டு தான். நீங்கள் நல்லா பார்த்துட்டு பார்க்கலாம். 22,300 தான் நம்ம கொடுத்துருந்த R1, நேத்திக்கான R1. அந்த வீடியோ கூட நான் வந்து நேத்திக்குள்ளே வீடியோ கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்து பார்க்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் நம்ம கொடுக்குற டெய்லி கொடுக்குற ப்ரிடிக்ஷன். இதை நான் டெய்லி எப்போவும் சொல்கிறது தான். மார்க்கெட் இந்த இடத்துல நேற்று ப்ரீவியஸாக காலை வந்து செல் பண்ணவங்க இந்த இடத்துல இருந்தால் மார்க்கெட்டை வந்து ஒன்று எக்ஸிட் ஆகி வெளியே போனாங்கன்னா மார்க்கெட் வாலட்டைலாக மேலே போகும், இல்லைன்னா புஷ் பண்ணி மார்க்கெட் கீழே தள்ளினாங்கன்னா மார்க்கெட் வந்து கீழே வரும். ஸோ இதுதான் அவங்க இன்னைக்கு பண்ணது. மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ½ hour கேண்டிலே மார்க்கெட் வந்து கீழே கொண்டு வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க்கெட் வந்து அந்த 22,300க்குள்ளேயே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகி மெல்ல 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 மார்க்கெட் மேலே போகுது. அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க எக்ஸிட் ஆகிருப்பாங்க, ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்பாங்க. மார்க்கெட் இந்த இடத்துல சஸ்டெயின் ஆகும்போதே அவங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் இந்த இடத்துல அதாவது 22,300 அப்படிங்கிற லெவலில் தாண்டும் போது அவங்க எக்ஸிட் ஆகி வெளியே நேத்தியுடைய கால் செல்லர்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து நம்ம கொடுக்குறது. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, ரொம்ப உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய நண்பர்கள் பார்க்குறீங்க, உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு எனக்கு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரீச் ஆகணும். நம்மள மாதிரி சின்ன சின்ன ட்ரேடர்ஸ்லாம் வந்து இதை வந்து நிறையா பார்த்து இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து எப்படின்னா இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். சப்போர்ட்டை வந்து ரெசிஸ்டன்ஸ் எது அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் வந்து ஒரு ட்ரேடை எடுக்க முடியும். ஸோ அதை வந்து நம்ம சின்ன ட்ரேடர்ஸ்க்கு நிறைய பேருக்கு ரீச் ஆகுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி.